நம்ம சிஎன்ஜியை வந்து நம்மக்கிட்ட ஒரு சிஎன்ஜி வெஹிக்கிள் வர்றது வரைக்கும் சிஎன்ஜியை வந்து பெருசாக பாதர் பண்ண மாட்டோம். ஏன் டாக்ஸிக்கு அவங்களுக்கு அது யூஸ் ஆகுதுன்னா அவங்க ஓட்டுற ஸ்பீடுக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் டாக்ஸிக்கு லாக். எவ்வளோ எஃபிஷியன்சி. இல்லை ஹைவே தவிர சிஎன்ஜி ஸ்டேஷன் இருக்குன்னா நமக்கு நம்ம இங்கே ஓட்டிட்டு இருந்தப்போ கடைசி பரமா 170 கிடச்சிட்டு இருந்தேன். நாங்கள் அன்னைக்கு எடுத்துருவோம் 210 கிடச்சது எங்களுக்கு. ஆமாம், அப்படின்னா எவ்வளோ கிலோவுக்கு வந்து உங்களுக்கு ரஃபாக பார்த்தோன்னா ஒரு 8 கிலோ சொல்லாமா? 7.5-8 கிலோ ஒரு பார் இருந்து மிச்சம் ஒரு 3 கிலோ இருந்திருக்கணும். 2 இல்லைன்னா 3. மெயினா வந்து இந்த காருக்கு இதுக்கு பெட்ரோல் இன்ஜினுக்கு சிஎன்ஜிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஸ்விஃப்ட்டுக்கு சப்போஸ் இப்போ பலினோல இல்லைன்னா மேபி அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுமா இருக்கு? தெரியும். இதுல அந்த பாயிண்ட் கூட நம்ம இதுல சொல்லணும். எங்ககிட்ட நீங்க சோஷியல் மீடியா பாக்குறவங்களுக்கு தெரியும். இல்ல ரீசெண்டா நம்ம ஒரு கண்டனம் பண்ணியிருந்தோம்ல, ஸ்விஃப்டோடைய ஒரு சிஎன்ஜி மாருதி கிட்ட இருந்து ஒரு ஃபிளீட் வெஹிக்கிள் கிடைச்சது. அந்த வெஹிக்கிள் வந்து சிஎன்ஜின்னு சொல்லும் போதே நாங்க முதல்ல யோசிச்சோம். ஏன்னா நமக்கும் சிஎன்ஜிக்கும் வெகு தூரம். ஒரு 4 நாள் ஆச்சு எங்களுக்கு அதுக்கு கூட யூஸ்ட் ஆகுறதுக்கு. ஏன்னா ஒரு டேங்க் பின்னாடி இருக்குது, டேங்கில் சவுண்டு கேட்கும், அந்த எனேபிள் ஆகிற சவுண்டு கேட்கும். அந்த வெஹிக்கிளை முதல்ல நம்ம சிஎன்ஜி அடிக்க போனால் எங்களுக்கு இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அவுட்லெட்டு சிஎன்ஜி இல்லைன்னு சொன்னாங்க. சிஎன்ஜி பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளுடைய இந்த பீரியட் நமக்கு எல்லாருக்குமே கொடுத்தது. டேனி சொன்ன ஒரு பாயிண்ட் இதில் வேலிட். எப்படின்னா நீங்கள் K12 எண்ணில் சிஎன்ஜி ஓட்டினா கண்டிப்பாக சிஎன்ஜி வர்சஸ் பெட்ரோலில் டிஃப்ரென்ஸ் தெரியும். Z12ல சிஎன்ஜிக்கும் பெட்ரோலுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை. டு பி ஃப்ராங்க் எப்படி சொல்ல ஆன்சன் சொல்ல பாயிண்ட் படி பார்த்தா சிஎன்ஜி தான் இல்லை. லோவர் எண்ட்ல வந்து சிஎன்ஜி தான் நல்லா இருக்கு. லோவர் எண்ட்ல சிட்டி டிரைவருக்கு ஏன்னா அந்த டார்க் கிடைச்சிட்டே இருக்கு. ஏன்னா பைக்கை விட பைக் என்ன மைலேஜ் வருது? 18-20. 18க்கு 25 கிலோமீட்டர் 23 கிலோமீட்டர் ஃபிளாட்டா கொடுங்க நம்ம ஊருக்கு. 25 சொல்லலாம். நம்ம ரிவ்யூஸுக்கு எடுத்துட்டு போனோம். கன்னியாகுமரி டெய்லி ஒரு மாசம் டெய்லி தான் ஓடிச்சு, ஓடாதனாலே கிடையாது. அப்படி பார்த்தோன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம 2013 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கு. ஆமா, அது எவ்வளவு 21 நாள் கரெக்டா? 21 நாள் ஆவரேஜா டெய்லி 100 கிலோமீட்டர். அப்ப அப்படி பார்த்தோம்னா இത്രയും லாங் போகல. இங்க ஒரு ட்ரிப் தான் லாங் போனோம். ஏது நம்ம அந்த ட்ரிப்புக்கு கன்னியாகுமரி போனது 240 கிலோமீட்டர்ஸ் அதை ஓடிச்சு. மற்றபடி ஃபுல்லா டெய்லி ஓட்டு. இப்போ இவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் எங்க போனாலும் நான் அதை ஓட்டிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளை வந்து அது பெருசா பாதிக்கல. ரீசன் அதோட எக்கானமி. நீங்க இப்ப பார்த்த இந்த கிளிப் வந்து நம்மளோட ஃபுல் பாட்காஸ்ட்ல இருந்து வெட்டின ஒரு கிளிப்பை தான் நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபுல்லா பார்க்கணும்னு சொல்றீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க பார்க்கலாம்.